இங்க இருக்கு அந்த எனக்கு அந்த வைக்கோல் மாதிரி வேணும், ஆனா அது இல்லை. ப்ளம் கேக்குக்கு பொறுக்கிட்டு இருந்தேன். பட் எல்லாருக்கும் வணக்கம். இன்னையிலேருந்து கிறிஸ்மஸ் ஷாப்பிங் எனக்கு கிடையாது. எனக்கு அவங்களுக்கு இன்னும் ட்ரெஸ் எல்லாம் வாங்கலாம், அது வேறு வாங்கணும். பட் இப்போ வந்து இந்த குடில் வைக்கிறதுக்கு நிறைய பொருள், கேக்கு பண்ணுற பொருள், அப்புறம் தெரில அந்த பொருள் கொஞ்சம் லிஸ்ட் எழுதி வச்சுருக்கேன். அதெல்லாம் வாங்கிட்டு வந்து நாளைக்கு நான் குடில் பண்ண போகிறேன். ஸோ அதோட ஷாப்பிங் வீடியோ தான் இது. ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நைட்டு 7:30 இருக்கும். இப்போ தான் போகவே செய்யுது. பார்ப்போம். கிறிஸ்மஸ்க்கு 2 ஸ்வீட். ஒன்று வந்து ப்ளம் கேக்கு இல்லை, ப்ளம் கேக்கு தானே அது, ப்ளம் கேக்கு. இன்னொன்று வந்து அச்சு முறுக்கு. இந்த 2ம் பண்ண போகிறேன். ஸோ அச்சு முறுக்கு வந்து எங்கள் அம்மா நீ நான்ஸ்டிக்லேயே வாங்கிரு, ஏன்னா அது வந்து பதப்படுத்தணும் அப்படின்னு சொன்னாங்க. அது எனக்கு எப்படின்னா தெரியல, அதுக்கு டைம் ஆகும்னு நினைக்கிறேன். அதனால நான் வெறும் நான்ஸ்டிக்லேயே வாங்கிட்டு மாட்டு தானே அது போட்டுட்டு பார்ப்போம். அப்புறம் வந்து கொஞ்சம் டெக்கரேஷன் ஐட்டம், அப்புறம் வந்து அவ்வளோதான். குடிலுக்கு டெக்கரேஷன் ஐட்டம் அது மட்டும்தான் இப்போதைக்கு வாங்க போகுது. இதில் எல்லாமே ஆல்ரெடி என்கிட்ட இருக்குது, ஆனால் நான் எதிர்பார்க்குறது மட்டும் இல்லை. அந்த எனக்கு அந்த வைக்கோல் மாதிரி வேணும், ஆனால் அது இல்லை. அதுனா இருக்குது. இதில் இருக்கிறதுலே பெரிய சைஸ்னா இதான் பெருசா. இதில் 4 தந்துருங்க. நெக்ஸ்ட்டு அச்சு முறுக்கு போடுறதுக்கு வாங்கணும். அதை எப்படியோ ஃபோட்டோ காட்டி புரிய வச்சுட்டேன். இப்போ வந்து அது கிடைக்குதான்னு பார்ப்போம். அந்த கடையில் இல்லை, அடுத்த கடை போய் தேட போகுது. இங்கே இருக்கு, கிடைக்க போகுது. எவ்வளோ ಎಷ್ಟು? இந்த ஷேப்ல வேணாம், 2 தான் வேணும். ரவுண்டு இல்லையா? ரவுண்ட் இல்ல, खाली. இப்போ குடிலுக்கு எல்லாம் வாங்கிட்டேன். அந்த அச்சு முறுக்கு இது கிடைக்கல. அப்புறம் இந்த செடியெல்லாம் பிடுங்கிட்டு வந்துட்டேன். அந்த செடி கொஞ்சம் அங்கங்கே வைக்கணும். இப்போ வந்து வைக்கோல் மட்டும் வேணும். வைக்கோலும் அப்புறம் இந்த முட்டை வைக்கிறதுக்கு ஒரு பேஸ் ஒரு அட்டை உண்டுல, அந்த அட்டையும் எனக்கு வேணும். வைக்கோலுக்கு இங்கே ஏதோ ஒரு மாட்டு தொழுவும் இருக்கும். அவங்ககிட்ட போய் எழுப்பி நான் கேட்டு என்னத்தை வாங்க போறேன்னு தெரியல. பட் எடுத்துட்டு இருக்கேன். ஒரு மனுஷியா மதிக்க அந்த மாட்டு தொழுவம் அந்த கொஞ்சம் அந்த வைக்கோல் எடுக்கணும், வாங்கணும். அப்புறம் வந்து அந்த அச்சு முறுக்கு வாங்கணும். அப்புறம் ப்ளம் கேக்குக்கு தேவைப்படுற திங்ஸ் வாங்கணும். மற்றதெல்லாம் ஓரளவு வாங்கியாச்சு. அப்புறம் இந்த ப்ரெஷ், பெயிண்ட் அடிக்கிற ப்ரெஷ் வாங்கணும். ஸ்பேட்டுலா கிடைத்து விட்டது, அச்சு முறுக்கும் கிடைத்து விட்டது. ஆனால் நான்ஸ்டிக்கில் இல்லை. கடவுளாக பார்த்து இதுதான் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. குட், நான்ஸ்டிக் எடுது. இதான் கம்பி. பெங்களூர் குப்பையில் கிடந்துக்கிட்டு அந்த ஹட்டு செய்ததுக்கு என்னத்தை நம்ம தேடிக்கிட்டு கிடக்கேன். இப்போ ஒன்று கிடச்சிட்டு, இதே மாதிரி இன்னொன்று கிடச்சிட்டா போதும். இவ்வளோ கிடச்சிட்டு போதும்னு நினைக்கிறேன். தெரிய மாட்டேன். ஆக மொத்தத்தில் எல்லாமே வாங்கியாச்சு. இன்னும் ப்ளம் கேக் வாங்கணும். அப்புறம் வந்து அந்த முட்டையோட அட்டை எனக்கு வேணும். அது மட்டும் கிடைக்க மாட்டேங்குது. எல்லாரும் அந்த பிளாஸ்டிக்கில் வச்சுருக்காங்க. மற்றபடி குப்பையாக சேர்ந்து நான் என்ன தராமல் பொறுக்கிட்டு இப்போ வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். நாளைக்கு ஒழுங்காக வந்துடணும். அதை நான் செப்பரேட் வீடியோவாக போடுறேன். இதில் சும்மா ஷாப்பிங், சும்மா வீடியோ இது. எனக்கு மாட்டுக்கொட்டாயில் இருக்க வைக்கோல் கிடைக்கல. ஆனால் வந்து பழைய ஓலை கிடச்சிருக்கு. பரவாயில்ல, எல்லாம் ஒன்று தான் சொல்லி அதை போய் இப்போ ரோட்டில் போய் எடுக்க போகிறேன். இது போதும்னு நினைக்கிறேன். ரோட்ல இருக்க பாதி மரம், கொடி, செடி, இலை, ஓலை எல்லாத்தையும் பறிச்சு போட்டு இந்த கார்ல எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன். பூச்சி வரப்போகுது. ப்ளம் கேக்குக்கு எல்லா கடலும் தேடியாச்சு. அந்த முட்டையோட அட்டை வந்து கிடைக்கவே இல்லை.
இப்போ வந்து ஒருத்தவங்க ஐடியா கொடுத்தாங்க, இந்த பழக்கடையிலனா வச்சுருப்பாங்க, அதனால் அங்கே போங்கன்னு. அதனால் பழம் வாங்க போகுது, சும்மா கேட்டால் தரமாட்டாங்க, அடிச்சிருவாங்கன்னு சொல்லி பழம் வாங்கி அந்த அட்டை கேட்டு பார்க்கணும். 1 கிலோ ஆப்பிள் வாங்கினது தான் மிச்சம், அது கிடைக்கல. அது மட்டும் கிடைக்கல, மற்றதெல்லாம் கிடச்சிருச்சு. சரி பரவாயில்ல. அம்மாடி ஒரு விலையெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். நான் வேலை தெரியுமா, இதெல்லாம் சும்மா பொறுக்கிட்டு இருந்தேன். பட் சொல்லுவேன் நானும் ஒழுங்காக வந்துடணும் பார்ப்போம். இப்போ ப்ளம் கேக்குக்கு அந்த உளுந்த தாய்ச்சி இருக்குல்ல, அதுதான் ஊர்பட்ட வேலை. சரி ஆப்பிள் தண்டம், பட் தண்டம் கிடையாது, ஆப்பிள் குட் ஃபார் ஹெல்த், சாப்பிடலாம். இதெல்லாம் வாங்கியாச்சு. இந்த பூச்சி இது என்ன செடியோ என்னத்தினாமோ பிடிங்கிட்டு வந்துட்டேன். வைக்கோல் கிடைக்கல, அந்த முட்டை அட்டை கிடைக்கல, அதை விட எல்லாம் கிடச்சி. இதே வைக்கோலாக நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவேன். ஓலை, பழைய ஓலை. அவ்வளோதான். பெயிண்ட்டு, ப்ரெஷ்ஷு, ப்ளம் கேக் பண்ணுறது, ஃபெவிகால், அப்புறம் இந்த ஐயோ தும்மல் வருது, வரவும் மாட்டேங்குது, பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ்ன்னு சொல்லிட்டு இதை வச்சு. ஸோ ஆல் குட் டு கோ. நெக்ஸ்ட்டு க்ரிப் மேக்கிங் வீடியோவில் உங்களை எல்லாரும் சந்திக்கிறேன். ஸோ எது என்ன சொல்ல, நான் எந்த வீடியோ பார்த்து தெரியுமா க்ரிப் மேக்கிங் பண்ண போகிறேன், ஜோசப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேர் யூடியூப் சேனலில் நான் கீழே மென்ஷன் பண்ணுறேன். செம்மையாக பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை பார்த்து தான் நான் பண்ண போகிறேன் நாளைக்கு. ஸோ எனக்கு எல்லோரும் ஆல் தி பெஸ்ட் சொல்லுங்கள், நான் நல்லா பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ அவ்வளோதான். எல்லாருக்கும் குட் நைட். நீங்கள் பார்க்கும்போது குட் மார்னிங் ஆயிடும். இன்னொரு நாளைக்கு வீடியோவில் சந்திக்கலாம். அண்டர் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் ஒரே குடும்பம் மது. பாய்.